ரெட்ரோ நேத்து 235 கோடி வசூலாயிருச்சுன்னு சொன்னதுலேருந்தே சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமான சண்டைகள்ங்க. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே குட் பேட் அக்லி விட இந்த படம் அதிகமாக கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணும்போது இந்த படமெல்லாம் அவ்வளோ வசூலாகுங்க, இவங்க பொய்யான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க. ஆக்சுவலாக இந்த திரைப்படம் 235 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மக்களை இந்த திரைப்படம் உலக அளவில் 235 கோடி கலெக்ட் பண்ணது உண்மைதான். ஆனாலும் இது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்ல தோணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்குறீங்களா? போஸ்டர்ல ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த போஸ்ட் சைட்ல சின்னதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, தியேட்ரிக்கல் அண்ட் நான் தியேட்ரிக்கல் ரிலீஸ் அப்படின்ட்டு. தியேட்ரிக்கல், நான் தியேட்ரிக்கல், ஓடிடி ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ்ன்ட்டு எல்லாமே சேர்த்து இந்த திரைப்படம் 235 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த திரைப்படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தியேட்ரிக்கல் நான் தியேட்ரிக்கல் ரெண்டும் சேர்த்து ஒரு அப்டேட் எல்லாம் போட்டதில்லை. இந்த திரைப்படத்துக்கு தான் போட்டிருக்காங்க. அதனால ஜிபியூ கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஒருவேளை அவங்க இந்த மாதிரி போட்டாங்கன்னா அவங்க 300 கோடிக்கு மேல போடுவாங்க. சூர்யா அவர்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாரு, நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல கதைக்களங்களை சூஸ் பண்றாரு. இருந்தாலும் அவருக்கு நிறைய நெகட்டிவிட்டி எல்லாம் வருதுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சில ரசிகர்கள் பண்ற விஷயம் தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.